பொருளாதார பிரச்சனைகள் இந்த பாவத்தின் மூலமாக வந்த விளைவில் ரொம்ப பிரதானமான இடத்தை வகிக்கிறது. அதனால தான் வேதம் சொல்லுது, அதுக்கு பெரிய முக்கியத்துவத்தை வேதமே கொடுக்குது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. பொருள் ஆசையை பற்றி எவ்வளோ இயேசுவே போதிக்கிறாரு, வேத வசனம் போதிக்கிறது. எல்லா தீமைக்கும் அது வேற இருக்குது, பொருள் ஆசை தவறு என்று வேதம் போதிக்கிறது. அப்போ பொருள் ரொம்ப முக்கியமாயிடுச்சு மனுஷனுக்கு. அப்போ மனுஷன் இப்போ ஆண்டவர் தான் எனக்கு வேணும், அவர் எனக்கு ஆண்டவராக இருக்கணும், அவருக்கு என் உள்ளத்தை கொடுக்கணுன்றத உண்மையாகவே விசுவாசித்தான் என்றால், உண்மையாகவே ஆண்டவருக்கு தன்னுடைய இருதயத்தை திறந்து அவரை விசுவாசிக்க ஆரம்பித்தான் என்றால், அதை எப்படி வெளிப்படுத்தணும்? விசுவாசங்கிறது வெறும் இருதயத்தில் இருக்கிற ஒன்று இல்லை, வெறும் எனக்கு உள்ளே இருக்குதுங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது விசுவாசத்தை. அதனால தான் யாக்கோபு சொல்கிறார், யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில், கிரியை இல்லா விசுவாசம் செத்தது. உன் விசுவாசத்தை காமிக்கிறேன்னு நீ சொல்கிற, நான் சொல்கிறேன் கிரியையை காண்பி. விசுவாசம் இருக்குது என்று சொல்லுகிறவனே அதை கிரியையில் காண்பின்றாரு. கிரியை இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தால் கிரியையில் தானாக வெளிப்படும். ஆக்ஷன்ஸ் தட் கரஸ்பாண்ட் வித் ஃபெய்த். என்ன விசுவாசிக்கிறேன்னு சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டியா, காமி அப்படிங்கிறார் அவர். நியாயம் தானே அது? அப்போ கர்த்தர் காணிக்கைங்கிற ஒரு முறை, காணிக்கை செலுத்துறதுங்கிற ஒரு முறைமையை அவங்களுக்கு சொல்லி தந்திருக்காரு. ஏன் அந்த முறைமை முக்கியமாக இருக்குது? ஏன்னா காணிக்கையில் என்னத்தை கொடுக்குறாங்க? அவர்களுக்குள்ள பொருள் ஆதாரங்களை கொண்டு வர்றாங்க. காணிக்கையில் வேற ஒன்றும் இல்லை. அவன் நிலம் வச்சுருந்தான்னா, ஃபார்மராக இருந்தான்னா அதிலிருந்து பொருளில் கொண்டாடுறான். மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தான்னா, ஆடு மாடுகளை வச்சுருக்கிறான், அதிலிருந்து எதையாவது ஒன்று கொண்டு வர்றான். இப்படி தான் காணிக்கையை செலுத்துகிறாங்க. இதை செலுத்தும் போது மனுஷன் பாருங்கள், இப்போ பொருள் அவனுக்கு ரொம்ப முக்கியமாயிடுச்சு. கடின உழைப்பினால் சம்பாதிக்கிறான். உன்னுடைய நெத்தி வேர்வையினால் ஆகாரம் பூசிப்பான்ற நிலைமை உண்டாயிடுச்சு. சும்மா லேஸில் ஒன்றும் பணம் பண்ண முடியாது, லேஸில் சம்பாதிக்க முடியாது, லேஸில் ஒன்றும் நல்லா இருந்துட முடியாது. ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி உலகத்தில் வாழ்கிறவங்களுக்கு தெரியும், பணத்தை சம்பாதிக்கிறது, அதை வச்சு செய்கிறது, வாழ்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது பாருங்கள். ஆதாமுடைய பாவம் செஞ்ச அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா பாவத்தின் சாபம் உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தில் இயங்கவில்லை என்றால் அதை ஒரு மிலிட்டன்ட் ஆட்டிடியூடோட, மிலிட்டன்ட் ஆட்டிடியூட்னா ஒரு போர் சேவகன் எப்படி எதிர்த்து வருகிற இராணுவத்தை செத்தாலும் பரவாயில்லன்னு எதிர்ப்பானோ, அப்படி எதிர்க்கலைன்னா அதை வெற்றி கொள்ள முடியவே முடியாது என்கிறத உணர்த்தி அவர்கள் எப்படி விசுவாசத்தை பயிற்சி வைக்க வேணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அப்போ பொருளை கொண்டு வர சொல்கிறார். அந்த பொருளை கொண்டு வரும்போது அவர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு, தலையீற்றுகளை கொண்டு வா. மந்தையிலேருந்து கொண்டு வரேன்னா